ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, வெகு நேரமாக நல்ல செய்தி தர யாரெல்லாம் உன் வீட்டின் முன் நிற்கிறோம் என்று பார். உனக்கான மகிழ்ச்சி தன்னால் பிறக்கும் என் செல்லமே. எங்களை அழைப்பாயா, வரவேற்பாயா என் செல்லமே? நீ இன்று வரை நடக்குமோ நடக்காதா என தவித்துக் கொண்டிருக்கிற விஷயம் நிச்சயமாக நடக்கப் போகிறது. ஆம் செல்லமே, இதோ பல நாட்களாக வைக்கப்படும் என்னுடைய வேண்டுதல்கள் தாமதமாகி இன்றைய தினத்திற்கு வந்துவிட்டது. இவ்விதமாக இழுத்துக்கொண்டே போவது நல்லதல்ல என நினைத்து என் பாதத்தில் விழுந்து துன்பத்தை நிவர்த்தி செய்ய வேண்டினாய். அது இதோ நிறைவுக்கு வரப்போகிறது. ஆம் செல்லமே, உனக்காக ஏன் இந்த குழப்பம், ஏன் இந்த பதற்றம்? நீ எதற்காக காத்திருந்தாயோ அது உன் வாயிற்கதவை தட்டப்போகிறது. ஆம் செல்லமே, அதை தவறவிடாமல் பெறப்போகிறாய். இதோ விட்டு சென்ற உறவுகள் உன்னை தேடி வரப்போகிறார்கள். உனது வாழ்க்கையே போராட்ட களமாக உள்ளதுதானே. இனி அந்த களத்தில் இருந்து மீண்டு வரப்போகிறாய். நீ பட்ட வேதனையிலிருந்து தற்போது விடுபட்டு கொண்டு வருகிறாய். ஆம் செல்லமே, இதோ உன் கர்ம பலன்களை உன் சாயப்பா நான் ஏற்றுக்கொண்டேன். இனி வரும் நாட்கள் எல்லாம் உனக்காக நல்லதாகத்தான் நடக்கும். வாழ்க்கையில் எது நடந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவமே உனக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும். அதை முதலில் பழகிக்கொள். ஆம் செல்லமே, உன் பிரச்சனைகளில் அனைத்தும் தீரும் நேரம் வந்துவிட்டது. மனக்கலக்கம் தீரும் நேரம் வந்துவிட்டது. உனது உள்ளம் சந்தோஷமாக இருக்கிறது என்று வரும் நாளில் என்னிடம் மகிழ்ச்சி பொங்க நன்றி சொல்ல ஓடோடி வருவாய். உன் காத்திருப்புக்கான நல்ல பலன்களை உன் சாயப்பா தரப்போகிறேன் என் செல்லமே. கண்ணீர் சிந்தாதே, துடைத்துக்கொள். மகிழ்ச்சி நிலையாக கிடைக்கப் போகிறது. உனக்கான கோடீஸ்வர ராஜயோகம் பெற்று சீரும் சிறப்புமாக என் ஆசியுடன் வாழப்போகிறாய். மேலும் எனக்கு நாலா பக்கங்களிலிருந்தும் துரதிருஷ்டம் துரத்துகின்றது என்று தானே நீ நினைக்கிறாய். அது முற்றிலும் தவறான எண்ணமாகும் என் செல்லமே. இதோ உன்னை விதியும் ஆசைகளும் இக்கட்டான சூழ்நிலையில் நீ எடுத்த முடிவுகளும் இந்த நிலைக்கு உன்னை இழுத்து சென்று விட்டன. கவலை வேண்டாம், எல்லா முடிவரும் நாள் வந்துவிட்டது. நம்பிக்கையோடு செயல்படு என் செல்லமே. எப்போது என்ன நடக்குமோ என்கிற பயம் உன்னை சூழ்ந்திருக்கும் வரை உன்னால் நிதானமாக யோசித்து செயல்பட முடியாது. எனவே முதலில் மனதை ஒருநிலைப்படுத்து, மனதை அமைதிப்படுத்து. மனதில் அமைதி இல்லாமல் நீ எதை செய்தாலும் அது சிறப்பாக அமையாது. ஆம் செல்லமே, எல்லோரும் உன் உள்ளத்தை காயப்படுத்தும் விதத்தில் நடந்து கொள்கிறார்களே என்று ஒருபோதும் மட்டும் வருந்தி விடாதே. ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ, உன் கண்ணீரை ஒருபோதும் வீணாக்காதே என் செல்லமே. உன் தேவை, உன் வலிமை, ஆம் உன்னுடைய வலிமைகள் புரியாதவர்களுக்காக நீ ஒருபோதும் வருத்தப்படுவதால் உன் மதிப்பு அவர்களுக்கு தெரிவதில்லை. நீ அவர்களை பற்றியே யோசித்து மனம் சோர்வு அடைந்து உன் லட்சியத்தை நோக்கி முன்னேறி செல்வதில் சுணக்கமாகிறது. அப்படித்தானே? ஆகவே அப்படிப்பட்டவர்களிடமிருந்து நீ விலகிய பிறகு அவர்கள் உன்னை தேடி உணர்ந்து வரும்போது மட்டும் உதவி செய். மன அமைதி இழந்து இருக்கும் உன் மன நிலை மாறும் அந்த நேரத்தில். ஆம் செல்லமே, எதிர்பாராத அற்புதங்கள் பல நடக்கப் போகிறது. நிச்சயம் நீ ஆனந்த கண்ணீர் பெருக்கெடுத்து என்னிடம் நன்றி சொல்ல ஓடோடி வருவாய். உன் சாயப்பா இன்னொன்று சொல்லட்டுமா? உன்னை சுற்றி நல்லவர்களை தவிர நீ மற்றவர்களுக்கும் இடம் கொடுத்திருக்கிறாய். நான் சொல்வது சரிதானே? சற்று யோசித்துப்பா. உன்னை நீ மாற்றிக்கொள் என்று நான் உன்னை கூறுகிறேன். இருள் நிறைந்ததாக நினைத்து கொண்டிருக்கிற உன் வாழ்க்கையில் உன் சாயப்பா பிரகாசத்தை கொண்டு வரப்போகிறேன். ஆம், வெளிச்சத்தை கொண்டு வரப்போகிறேன். இன்றைக்கு காலையில் எப்படி உனக்கு எதிர்பார்ப்புகளோடு ஆரம்பித்ததோ அதுபோலவே தான் இன்று நாள் முழுதும் எதிர்பார்ப்புகளாகத்தான் இருக்கப் போகிறது. ஆம், எதிர்பார்த்த அந்த அற்புதத்தை உனக்காக உன் சாயப்பா நடத்தி கொடுக்கப் போகிறேன். எவ்வளவுதான் வெளியே சிரித்து பேசி எல்லோரிடமும் கலகலப்பாக இருந்துவிட்டு வந்தாலும் அந்த இரவு கண்மூடும் தருணம் ஏதோ சொல்லவே முடியாத ஒன்று மனதிற்குள் அடித்து கொண்டிருப்பதாக உணர்கிறாய். உன் மனதை
குழந்தையின் மனதைப் போல லேசாக வைத்துக்கொள். உன் மனதை அழுத்தும் பிரச்சனைகளை தீர்க்க உன் சாயப்பா அதிவேகமாக வேலை பார்த்து கொண்டுள்ளேன். உன் பிரச்சனைகள் எல்லாம் சீக்கிரமாக காணாமல் போகப் போகிறது. ஏனென்றால் உன் வீட்டில் வாசலில் நாங்கள் எல்லோரும் அருள்பாலிக்க காத்து கொண்டிருக்கிறோம். உள்ளே அழைத்து எங்களிடமிருந்து ஆசைகளை பெற்றுக்கொள் என் செல்லமே. உன்னுடைய எதிர்பார்ப்புகளை எல்லாம் உன் சாயப்பா நிச்சயமாக நிறைவேற்றுவேன். நாங்கள் எல்லோரும் நிச்சயமாக நிறைவேற்றுவோம். நீ எது கிடைத்தால் மன நிம்மதி பெறுவாய் என்று எனக்கு தெரியாதா? என் செல்ல பிள்ளைக்கு எது கிடைத்தால் அது மகிழ்ச்சியாக இருக்கும் என்று உன் சாயப்பாவுக்கு தெரியாதா? நீ எப்படியோ போ என்று நான் விட்டுவிட்டு செல்ல மாட்டேன். ஆம் செல்லமே, என் நெற்றியை தொட்டுப்பார். அந்த ஸ்பரிசத்தில் உன் நம்பிக்கை பல மடங்கு அதிகரித்து விட்டது போல் நீ உணர்வாய். என்னுடைய ஆசீர்வாதத்தோட கூடிய அருள் உனக்கு நிச்சயமாக கிடைக்கப் போகிறது. என்ன செய்வது என்று தெரியாமல் திக்கு தெரியாமல் தவிக்கிற உனக்கு உன் சாயப்பா நான் ஆதரவாக நான் இருக்கேங்கிறது புரிந்து கொள்ள வேண்டிய தருணம் வந்துவிட்டது. இதோ உனக்கு தேவையான உதவியை மனித வடிவத்திலேயோ அல்லது ஆத்ம சக்தியின் மூலமாகவோ உனக்கு கிடைக்கச் செய்து உன் கஷ்டத்தை போக்கி உனக்காக நீ ஆசைப்பட்டதை உன் சாயப்பா நடத்தி தருவேன். உன்னுடைய மனபாரத்தை குறைத்து மனவேதனையை விலக்கி உனக்கு நல்லது நடத்தி கொடுப்பேங்கிறது சொல்லியிருக்கிறேன் அல்லவா? அதோ அந்த நாள் தான் இன்று. இனி எல்லா நாளும் உனக்கு நல்ல நாளாகத்தான் அமையப் போகிறது இன்றிலிருந்து. ஆம் செல்லமே, உன்னை அழ வைத்தவர்களோட ஆட்டத்தை அடக்கி அவர்கள் கண்முன்னே உன்னை பெருமைப்படுத்தப் போகிறேன். இதோ நீ அனுபவிக்கிற எல்லா கஷ்டங்களிலிருந்தும் உன்னை மீளச் செய்யப் போகிறேன். இந்த இக்கட்டான சூழ்நிலையையும் எதிர்மறையான சூழலையும் விரட்டி அடிக்கப் போகிறேன். நீ செய்ய நினைக்கின்ற நேர்மையான விஷயங்களையும் உன் கடமையையும் நீ தைரியமாக செய்து கொண்டே செல். எல்லாம் உனக்கு இனி சாதகமாகத்தான். ஆம் செல்லமே, நம்ம வாழ்க்கையில் இப்படியெல்லாம் நடக்குமான்னு நீ நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு என்னுடைய உதவியையும் என்னுடைய அற்புதத்தையும் உனக்கு காட்டி உன்னை மகிழ்ச்சியில் திளைக்க வைக்கப் போகிறேன். உனக்கான நேர்மறை சிந்தனையோடு நிச்சயம் வாழ்வில் புது வெளிச்சம் தோன்றும். ஆம் செல்லமே, கடந்து போன நாட்களில் நீ செய்த தவறுகளை நினைத்து நீ ஏங்குவதை விட இனி உன் வாழ்வில் வரப்போகும் நாட்களில் அதை சரி செய்து கொள்வதே சிறந்ததாகும். எதை நினைத்தும் பதற்றமடையாதே. எல்லாம் நன்மையில்தான் முடியும். என் ஆசையோடு அனைத்தும் உன் இல்லம் தேடி வரும் நேரம் வந்துவிட்டது என் செல்லமே. தைரியமாக காத்திரு. உன் சாயப்பா உன்னோடு தான் இருக்கிறேன். உனக்கு எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கப் போகிறது. ஆம் செல்லமே, இன்றைய பொழுது உனக்கு நல்ல பொழுதாக விடிந்திருக்கிறது. நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம். ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்.